ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் ராம் யோகா மகிழன். என்னடா தனியாக வந்திருக்கேன்னு இப்போ ரீசெண்டாக எல்லா வீடியோலையுமே நான் தனியாக தான் வந்துருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் கொடுத்த ஃபோட்டோஸ் இப்போ தான் எங்களுக்கு வந்துருக்கு கையில். அது சரி வீடியோவே போடலையே, நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஏன்டா வீடியோவே போடலன்னு. கொஞ்சம் கடை ஒர்க்குங்கில் போய்க்கிருக்கு, ஒர்க்கு அதிகமாக போய்க்கிருக்கனால, ஃபங்க்ஷன் மூர்த்தம் இப்படியே போய்க்கிருக்கனால வீடியோவும் போட முடியல. அதே மாதிரி மழை வேறு ரொம்ப பேர்னால கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறோம். இந்த ஆல்பம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் உங்களுக்கும் காட்டலை, அவங்களும் பார்க்கல. சரி, இந்த ஆல்பத்தை அவங்கள்ட்ட காமிச்சிருவோம் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்க. பாருங்கள் ஆல்பம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கணும். ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு தரமாக இருக்குது. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஓ என்ன வந்துருச்சு, ஒரு வழியா வந்துருச்சு. கெஞ்சி கூத்தாடி ஓபன் பண்ணி பாரு. ஆக்சுவலி இது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சாடா? 1 இயருக்கு வந்துச்சு. இது 3 நாளுக்கு ஆயிடுச்சு. 3 நாள் இருக்கும். காருக்குள்ளேயே வச்சிருந்திருக்கேன். கடை ஒன்று, காரு ஒன்று. வந்தனே கடையில் இருந்துச்சு, மறுநாளுக்கு அப்புறம் காரில் இருந்துச்சு. மறந்துட்டேன். எங்களுக்கு ப்ரொமோஷன் எஸ்எம் கிஃப்ட்ஸ்ல இருந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட எப்போ வரும் அக்கா எப்போ வரும் கிட்டேன். கரெக்டாக இப்போ ரொம்ப நாள் சென்று தான் அனுப்பியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணுறது நல்லா இருக்கு, செம சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா நீட்டாக. சூப்பராக இருக்குல்ல? இந்த ஃபோட்டோ என்னோட ஃபேவரட்டு. மகி ஆனால் சட்டப்படாமல் இருப்பான், இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஃபோட்டோ. இது நல்லா இருக்கா? 4th பர்த்டே இது. இப்போ 5th பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அதை கொடுக்கணும். நீ அதை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோட்டோ அவ்வளோ எடுக்கல, கேமராவில் எடுத்தனால இது கொடுக்க சொன்னோம். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தனால நானும் அந்த ஆமாம் நிறைய ஃபோட்டோ கூட நம்ம இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருந்தோம். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணு. நல்ல பெருசு புக்லெட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த என்னடா ஜோசப் விஜய் மாதிரி இருக்காப்ல. ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற மாதிரி இருக்காடோ. செமையா இருக்கு, அழகா இருக்கு. அம்மாக்கி அப்ப 4 வயசு, வீட்டுக்குள்ளே 4 வயசுல கால் உடைஞ்ச இதுல எனக்கு இப்ப கொஞ்சம் சரியாயிருச்சு. ஆனா அந்த கால் உடைஞ்சு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். இப்படி வச்சு காமிக்கவா? அந்த கால் உடைஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கொஞ்சம் வெள்ளே ஆயிட்டேன். மயன் அப்போ 4 வயசுல மயன் கிரிக்கெட் பிளேயர், ரொம்ப கிரிக்கெட் விளையாடுவார். கிரிக்கெட் பிளேயர். அப்போ கப்புள்ஸ் போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எங்களோட சிக்னேச்சர் பிக்சர் இது. கேமராலையோ ஃபோன்லையோ ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா, இந்த ஃபோட்டோ எடுக்காம அந்த கேமராவை நாங்கள் ஆஃப் பண்ண மாட்டோம். ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டில் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த சாரிக்கு இந்த ஜுவல்லரிக்குலாம் எவ்வளோ டிமாண்டு என்ன. அப்போ எப்படி சாரி ஆர்டரு ஜுவல்லரிலாம் கிடைக்கல. மகி அவள் தூங்கி எந்திரிச்சதுல இருந்தனால கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். அப்பப்போ கொஞ்சம் சிரிப்பேன். இது நாங்களே மாடியில் வச்சு நாங்களே பண்ண டெக்கரேஷன். இது இந்த வாட்டி பண்ணியிருக்கலாம், பட் இந்த வாட்டி எங்களுக்கு நேரம் யாருக்குமே சொல்லலை. அப்புறம் சொல்லாமல் எதுக்கு நம்ம மட்டும் பெருசாக பண்ணாரு. நீனே ஃபோட்டோவில் அழகாக இருக்க பாரு. இதில் பார்த்தீங்கன்னா மகி கொட்டாவிலாம் வரைந்து. ஆனால் இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் கிராண்டான டெக்கரேஷன் மாதிரி. மினிமம் ஒரு 500 ரூபாக்குள்ள பிடிச்ச பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அவன் கடையில் எனக்கு பட்டர்ஃப்ளை வருது. ஸ்பைடர்மேன் தீமில் அழகாக பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அப்போ எல்லா குட்டீஸுகளையும் வச்சு கேக் வெட்டியாச்சு. எங்களுக்கு இந்த கேக்கை மறைக்கிறதுலே இருப்பாங்க, அதில் அது விழுந்துரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நல்லா நம்மளுக்கு அமைஞ்சிச்சு. இந்த பிளேஸ் என்ன அழகாக இருந்தது, கிராண்டாக இது மண்டபம் மாதிரி அமைஞ்சிருச்சு, நல்லா இருந்துச்சு. பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோவில் கூட அழகாக சிரிக்க மாட்டேன். சரி என்ன சிரிப்பு, இந்த இதில் சிரிச்சிருக்கேன் பாரு. இந்த மாதிரி தான் சிரிப்பேன். என்னோட சிரிப்பே இதுதான். இதான் சிரிப்பாரு சிரிப்பு. இந்த சிரிப்பு தான் என்னோட சிரிப்பு. என்னோட தெய்வங்கள் 2 3 கூட வச்சுக்கோங்க. 1 2 3. அவன் என் புள்ள இல்லை, புள்ளெல்லாம் தெய்வம். அது நீங்களாம் தெய்வம், அவன் என் குல தெய்வம். ஓகே, இந்த ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. இது என்ன காப்பாடா, காப்பு கையில் போடுறப்ப அந்த ஸ்டில் இதெல்லாம் எடுத்தது. அப்போல்லாம் என் ஃபேஸ் பாரு இவ்வளோ அழகாக இருக்கேன். இந்த அழகுலாம் போயிடுச்சு.
நல்லா இருக்குது. இது ஒரு ஃபேமிலி பிக்சர்ஸ், அழகாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் ஆல்பம் சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல. இது எனக்கு யார் பண்ணி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். SM கிஃப்ட்ஸில் இருந்தால் இந்த சூப்பரான ஆல்பம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃபோனில் எடுத்ததையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் சில ஃபோட்டோஸ்லாம். அதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் எடுத்தது தான். ஆனால் அந்த கேமராவில் எடுத்த மாதிரி எப்படி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கிஃப்ட்ஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்பம் பண்ணணும், வீட்டில் சிம்பிளாக பண்ணணும், அது ஒரு ஆல்பம் மாதிரி சின்னதாக பண்ணணும் இல்லை பெருசாக பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்களோட பேஜ் நான் கீழே டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்க அத்தை கிஃப்ட் கொடுக்குறதுலாம் அதில் இருக்கும். மோதிரம் போட்டாங்களோ, மோதிரம் போட்டது அதெல்லாம் இதில் இருக்குது. மறந்து போச்சு. ஏன்னா போன வருஷம், இந்த வருஷம் தான் தெரியும், போன வருஷம் எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. தெரியல, மறந்துருச்சு. இது வந்து எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து பெரிய கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகியோட அத்தை, பெரிய அத்தை, சென்னை அத்தை. நிறைய பேர் சுபாக்காவை தான் கேட்டு நீ ஏன் பேசுறது இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ சொல்கிறேன் என்ன இது அப்படின்றது கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஃபுல்லாமே அக்கா வந்து மகிக்கு கிஃப்ட் பண்ணது. பைக், இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஓட்டி தள்ளி உடச்சி வச்சுருக்கேன், உடச்சி ஓட்டி தள்ளி உடச்சிட்டான். இந்த பைக்கு பார்த்தோன்னே ஒரு சிரிப்பே வந்துச்சு. சிரிப்பு பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிறான்னு. அதை எப்படா ஓப்பன் பண்ணுவோம் தான். இது ஃபுல்லாமே ஃபேமிலி பிக்சர்ஸ் தான், ஃபேமிலி எல்லோரும் எடுத்தது. இவங்க ஃபேமிலி அப்படியே கேப்சர் பண்ணி அழகாக இருக்குது. அதுக்கடுத்து அண்ணன் தம்பிங்க, அத்தாச்சி எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு நல்லா குட்டீஸ்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது ஃபுல்லாமே ஃபோனில் எடுத்தது தாங்க. இந்த ஃபோனில் எடுத்தது எப்படி கிளியராக பார்த்தீங்கன்னா கேமராவில் எடுத்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோனில் எடுத்ததையுமே நீங்கள் இந்த மாதிரி ஆல்பமாக பெருசாக பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து SM கிஃப்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகின்னு பார்த்துருக்கீங்களா? அழகின் மறு உருவம் இதுதான். சரிங்க. என் மகன் அழகன் கீழே இந்த ஃபோட்டோ தான் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஃபோட்டோ. இந்த ஸ்மைல் இன்னொன்று நான் இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருப்பாங்களா, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபோட்டோ ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களோட பேஜ் பின்னாடி எதுவும் போட்டிருக்காங்களா இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இது மகியோட 4th பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, 4th ஹாப்பி பர்த்டே ஆல்பம். அடுத்து வந்து இந்த வருஷம் நாங்கள் அவனுக்கு ரொம்ப பெருசாக பண்ணல. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் பண்ண மாதிரியே அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு வருஷமாச்சும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னால அடுத்த வருஷம் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் பாய்.